நகராட்சி நிர்வாகத்துறையின் மூலம் நிரப்பப்பட்ட நேரடி நியமனங்கள் குறித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் 2021ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டிலிருந்து 21ஆம் ஆண்டு வரை 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் போதிய நியமனங்கள் செய்யப்படாமல் இருந்த காலத்தினால் காலி பணியிடங்கள் அதிகமாகி நிர்வாகத்தை மேற்கொள்வதில் மிகுந்த சிரமங்கள் இருந்த காரணத்தினால் 2024ஆம் ஆண்டு அறிக்கை வெளியிடப்பட்டு 2566 பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் சுமார் 2 லட்சம் பேரிடம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அவர்களுக்கு 38 மாவட்டங்களில் 591 மையங்களில் தேர்வுகள் நடத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். நியாயமான முறையில் தேர்வுகள் நடத்தப்பட்டு வெளியிடப்பட்டதால் தேர்வில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான விண்ணப்பதாரர்களிடமிருந்து ஒரு ஆட்சேபனை விண்ணப்பங்கள் கூட பெறப்படவில்லை என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே.என். நேரு தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மிகவும் குறிப்பாக கூற வேண்டும் என்றால், இத்தகைய ஒரு வரலாற்று சாதனை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்து கொள்ளாமல் இதற்கு களங்கம் அமலாக்கத்துறை மூலமாக ஒன்றிய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கே.என். நேரு தெரிவித்துள்ளார். மிகவும் முக்கியமாக 2 லட்சம் தேர்வர்கள் விண்ணப்பித்து 1 லட்சத்திற்கு அதிகமான விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுதி ஒளிவு மறைவற்ற முறையில் தேர்வுகள் வெளியிடப்பட்டு இறுதியாக 2538 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டு சிறப்பாக பணிபுரிந்து வரும் நிலையில் இவ்வாறு களங்கம் கற்பிக்கும் முயற்சி எக்காலத்திலும் வெற்றி பெறாது என்றும் அரசியல் நோக்கத்தோடு மேற்கொள்ளப்படும் இது போன்ற நடவடிக்கைகளை வன்மையாக கண்டிப்பதோடு அவற்றை முறியடிக்க தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை மேற்கொள்ளும் என்று அமைச்சர் கே.என். நேரு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்.